பிரியத்திற்குரிய டூரிங் டாக்கீஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் ராம் பேசுகிறேன். என்னுடைய பறந்து போ திரைப்படம் வர ஜூலை 4ஆம் தேதி வெளியாக இருக்கு. நாலு 5 6 வெள்ளி சனி ஞாயிறு படம் பார்த்துட்டு உங்களுக்கு தோன்றக்கூடிய எண்ணங்களை, உங்களுடைய கேள்விகளை கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா, அனுப்புனீங்கன்னா, அந்த கேள்விகளுக்கும் உங்கள் எண்ணங்களுக்கும் நான் டூரிங் டாக்கீஸில் 7-8களில் அந்த உங்களுடைய கேள்விகளுக்கும் உங்கள் எண்ணங்களுக்கும் நான் பதில் சொல்லுவேன். நன்றி. ஜூலை 4 முதல் உலகமெங்கும் ஜியோ ஹாட்ஸ்டார் வழங்கும் ராமின் பறந்து போ. இந்தியாவில் இத்தனை கோடி பேர் இருக்கான், எவனை கேட்டாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கிறான். இங்கே ஹார்ட் ஒர்க் பண்ணிலாம் முன்னேற முடியாது. தட்ஸ் ஹார்ஷ் ட்ரூத். எனக்கு நடந்தது உனக்கு நடந்துடக்கூடாதுப்பா. அப்பா மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராதப்பா. நீங்கள் டிராவிட் ஃபேன்பா, நான் தோனி ஃபேன். பயணம் தொடங்குது இங்கே, ஜென்மங்கள் 7 தொடர்ந்திடும் மாயங்களே. Chai with Chithra. பொதுவாக திரைப்பட பயிற்சி கல்லூரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கலைப்படங்கள் அப்படின்னு சொல்கிற படங்கள் மேலே தான் அவங்களுடைய பார்வை இருக்கே தவிர கமர்ஷியல் படங்கள் மேலே இல்லை அப்படின்றது ஒரு விமர்சனம். கரெக்ட். அது உண்மைதானா? உண்மைதான். ஏன்னா கற்றுக்க வேண்டியது இருக்குல்ல, சினிமா மொழி கற்றுக்க வேண்டியது கலைப்படத்தில் தான் இருக்குது. அதை கற்றுக்கொண்டு அதுக்கு பின்னாடி வேணால் அவங்க பாதையை மாற்றிக்கலாம். ஆனால் முதல்ல கற்றுக்கிறது விஷயம் அங்கே தானே இருக்குது. எப்படி கேமரா வச்சாரிங்க, இதுக்கு இப்படியே லைட்டிங் பண்ணார், அது எல்லாத்தையும் அவங்க வந்து அந்த மாதிரி கதைகள் தான் எடுப்பாங்க. அப்போ அதில் இந்த மொழிகள் இருக்குல்ல, சினிமா மொழி அதில் தான் கற்றுக்க முடியும். நீங்கள் வந்து யூ கேன் நாட் சி ஸ்டார் வார்ஸ் அண்ட் லேர்ன் ஃபில்ம் லாங்குவேஜ். ஏன்னா ஸ்டார் வார்ஸ் வந்து இட் இஸ் ஜஸ்ட் அ பிக் ஸ்பெக்டக்கிள். நான் என்ன சொல்லுவேன்னா, ஸ்டார் வார்ஸ்லாம் ஒரு சர்க்கஸ் மாதிரி, ஜெயண்ட் எல்லாம் ஒரு வெரைட்டி என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம். அதில் ஃபில்ம் லாங்குவேஜ் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அப்போ பார்ப்பீங்கன்னா ஆஸ்கர் அவார்ட்ஸ் அதுக்கெல்லாம் போகாது, அந்த படத்துக்கெல்லாம் கிடைக்காது. ஸ்பெஷல் எஃபெக்ட் டிபார்ட்மெண்ட் கிடைக்கும், பட் டைரக்டர் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த டைரக்டர் அவரோட பாணியே இல்லை. இது பல பேர் வேலை செய்திருக்காங்க இந்த படத்தில். அப்போ அந்த மாதிரி படங்கள் தான் இப்போ நம்மளை வந்து பாதிக்குது இப்போ இந்தியாவில். வென் யூ சி அ பிக் ஃபில்ம் லைக் RRR அண்ட் பாகுபலி அண்ட் விக்ரம் 2 அண்ட் ஜெயிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இட் இஸ் ஆல் அபவுட் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ். வேர் இஸ் த ஃபில்ம் மேக்கர் இன் இட்? அப்போ அந்த ஃபில்ம் மேக்கர் வந்து அவரோட பாணியை பேசணும் இந்த படத்தில். அப்போ தான் வந்து ஒரு சினிமா பார்த்தா ஆஹா இது ஒரு நல்ல ஃபில்ம்னு சொல்லலாம். திரைப்பட பயிற்சி கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் முக்கியமாக எதில் கவனம் செலுத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எதுனா முதல்ல எழுத்துக்கு நிறைய படிக்கணும். ஸோ முதல்ல நிறைய நாட் ஜஸ்ட் நாவல்ஸ், பட் தே மஸ்ட் ரீட் நான் ஃபிக்ஷன் ஆல்சோ. பாலிடிக்ஸ் பற்றி படிக்கணும், கல்ச்சர் பற்றி படிக்கணும், அண்ட் குட் ஃபிக்ஷன். அப்போ அந்த ஃபிக்ஷன் அதெல்லாம் அந்த இட்ஸ் அன் அமால்கமேஷன் ஆல் ஆஃப் தம். அதெல்லாம் படிச்சுட்டு தான் நீங்கள் வந்து முதல்ல கதை எழுதணும். ஆனால் நான் பொதுவாக இப்போ ஐ கோ டு டீச்சர் காலேஜ் என்னப்பா வாட் இஸ் சார் என்ன ஒரு ஸ்கிரிப்ட் வேணும், என்ன கதைன்னா லவ் ஃபெயிலியர். உங்களுக்கு லவ் ஃபெயிலியர் எந்த கதையும் இல்லையா அப்படின்ட்டு. இல்லை சார் அதுதான் என்ன பாதிக்குது சார். அது வாழ்க்கையிலே இருக்காது. வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை தான் லவ் ஃபெயிலியர் தான் பெரும்பாலும். ஸோ ஐதர் ஹீ வில் கமிட் சூசைட் ஆர் ஷீ வில் கமிட் சூசைட். இது என்ன இதெல்லாம் இது கதையா? ஃபில்ம் எங்கே இருக்குது? வேர் இஸ் அ ஃபில்ம் இன் இட்? தெர் இஸ் நோ ஸ்டோரி, நத்திங். ஸோ தே டோன்ட் ரைட் ப்ராப்பர்லி. தட் இஸ் எழுத்து. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபில்ம் ஒரு இந்த மாதிரி கட்டிடத்துக்கு யார் முதல்ல தேவை? ஒரு ஆர்கிடெக்ட் தேவை. ஸோ த ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் இஸ் தட் ஆர்கிடெக்ட் அண்ட் த ஃபில்ம் டைரக்டர் இஸ் த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர். அவங்க 2 பேரும் பர்ஃபெக்டாக இருக்கணும். இவனோட டிசைன்லாம் கரெக்டாக இருக்கணும். அதுக்கு மேலே இவன் வந்து கட்டிடம் கட்டுறான். இப்போ அந்த கட்டிடம் கட்டின அப்புறம் இதுக்கு வந்து ப்ளூ செவரு போடணுமா, அது வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரோட வேலை, அது நாட் த ஆர்கிடெக்ட் ஜாப். ஸோ இந்த மேரேஜ் பிட்வீன் தி ஆர்கிடெக்ட் அண்ட் த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் ஷுட் பி குட் சினிமா. ஸோ முதல்ல அந்த மார்க்கெட்டுக்கு என்ன கேள்வி கேட்பார்? முதல்ல எவ்வளோ கிரவுண்டியான்னு கேட்பார். 1.5 கிரவுண்டா 2 கிரவுண்டா? நீ டிசைன் பண்ணுறன்னா எப்படி டிசைன் பண்ணுவார்? ஸோ வாட் இஸ் த லெங்த் ஆஃப் த ஃபில்ம்? முதல்ல அது முடிவு எடுங்க. நீங்கள் சும்மா ஷூட் பண்ணிட்டு 4 மணி நேரத்துக்கு படத்தை வந்து கட் பண்ணிட்டு 2.5 மணி நேரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வை டிட் யூ ஷூட் தட் 1.5 hours? கரெக்ட். அப்படி இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு த ஆர்கிடெக்ட் ஹேஸ் டு கம். த ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் இஸ் தட் ஆர்கிடெக்ட் who gives the perfect basis, 1 page per minute அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு இதுக்கு மேலே டைரக்டர் ஒர்க் பண்ணணும், இதுக்கு மேலே சினிமாட்டோகிராஃபர் ஒர்க் பண்ணணும்.
அப்போ தான் வந்து யூ கேன் லுக் அட் வாட் மெத்தாடிக்கல் சினிமா. அது குட் சினிமா பேட் சினிமா ஹிஸ்ட்ரி வில் டிசைட். பட் மெத்தாடிக்கலி மேட் சினிமா இது இம்பார்ட்டன்ட். இப்போ இவ்வளோ கார்ஸ் இருக்க மார்க்கெட், ஆல் ஆஃப் தெம் ஆர் நாட் செல்லிங் வெரி வெல். some cars get popularity, some don't get popularity. That's audience choice. அதனால it is not a flop car and a hit car, you know. So it happens. அதே மாதிரி good film has to be based on a proper methodology. The methodology சரியா இல்லைன்னா என்ன படமான பண்ணுங்க, it will not work out well. திரைப்பட பயிற்சி கல்லூரியில் நீங்கள் பணியாற்றிய காலகட்டத்தில் தான் இளையராஜா பிரசாத் ஸ்டுடியோவில் இருந்தார். ஆமாம், நான் வந்து அவர் ஒரு டாக்குமெண்ட்ரி படம் பாலு மந்திரா கூட்டின்னு போனேன் சார். டாக்குமெண்ட்ரி நான் வந்து 75 வருஷம் தமிழ் சினிமா நீங்கள் எழுதியிருக்கீங்களே, அதை பற்றி நான் ஒரு சீரியல் பண்ணினேன் தூர்தர்ஷனுக்கு. இப்போ நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், சார் நீங்கள் பேட்டி கொடுக்கணும், ஒரு அட்லீஸ்ட் என்ன தமிழ் சினிமா விதவுட் யூ மேக்ஸ் நோ சென்ஸ் டு மீ. நான் அப்படி சொன்னேன். இல்லை நான் வேண்டாம் பாலு, வேண்டாம் நான் இன்டர்வியூலாம் கொடுக்க முடியாதனால. ஏன்பா பிரச்சனை? நான் யாரையாவது பேர் சொல்லுவேன், அப்புறம் அவர் வந்து ஏன் பேர் சொல்லலை, அவன் ஏன் சொல்லி சொன்னேன், எல்லாம் பிரச்சனை வரும். அப்புறம் வேண்டாம், எதுக்கு இந்த கான்ட்ரவர்சி, முதல்லையே வேண்டாம் சொல்லிட்டேன். சரி, அப்புறம் போய் நான் திரும்பி வச்சு அப்புறம் எங்கே இருக்கிற ஹரி ஒரு நிமிஷம், நீங்கள் என் கூட ஏன் ஒரு படமும் பண்ணல கேட்டார். ஓ நான் ராஜா சார், நான் உங்களோட ரேடாரில் இருக்கேன்னா. ஆமாம், நீங்கள் எப்போ வைத்தியநாதனோட படம் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்கள். சார் ரொம்ப சிம்பிள் ரீசன் சார், ரொம்ப சிம்பிள் ரீசன். ஐ குட் நெவர், ஐ கேன் நாட் அஃபோர்ட் யூ. உங்கள் பட்ஜெட் என் படத்துக்கு பட்ஜெட்டே என் படமோட பட்ஜெட்டு, உங்கள் பட்ஜெட்டு. அதெல்லாம் அது நோ ரூல். நீங்கள் வந்து கேட்டிருந்தாங்கன்னா ப்ரொடியூசர் கொடுப்பா சார். நான் அந்த மாதிரி ப்ரொடியூசர் எனக்கு அமைக்கலை சார். தூர்தர்ஷன் ஆர் சில்ட்ரன்ஸ் ஃபில்ம் சொசைட்டி, என்எஃப்டிசி, இவங்க தான் கிடைக்கிறாங்க எனக்கு. அவங்களுக்கு ஒரு பட்ஜெட்னா இவ்வளோ தான். தே வில் நாட் ஒர்க் ஃபார் யூ. எனக்கு புரியல, இப்போ என்ன படம் பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள், இப்படியெல்லாம் படம் பண்ணுறீங்களா நீங்கள். அவருக்கு வந்து சரி, நான் ஒரு கேள்வி கேட்டுமான்னு கேட்டேன். சொல்லுவேன், நீங்கள் ஏன் இவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். இப்போ ஹரிஹரன் மாதிரி டைரக்டருக்கு இவ்வளோ ரேட்டு நீ சொல்லியிருக்கலாம்ல. நான் சார்ஜ் பண்ணுறதில்ல ஹரிஹரன், முக்கால்வாசி படத்துக்கு நான் சார்ஜ் இல்லை, அது பெனல்ட்டின்னு சொன்னார். பெனல்ட்டினா இவங்க வருவாங்க, கதை சொல்லுவாங்க, டைரக்டர் இப்படி பண்ணோம், அப்படி பண்ணோம், இப்படி பண்ணோம் எல்லாம் சொல்லுவாங்க. நான் அவ்வளோலாம் திங்க் பண்ணி இவ்வளோ ஹார்டாக ஒர்க் பண்ணி ஒரு படத்தை சாங் எல்லாம் பண்ணி கொடுத்தான்னா இவங்க கொண்டு வருவாங்க படத்தை குப்பை மாதிரி இருக்கும். அந்த ப்ரொடியூசர் வந்து கை கட்டிட்டு, சார் எப்படியாவது படத்தை காப்பாற்றுக்கு சார் சொல்லுவான். எனக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு அவனுக்கு பாட்டு பண்ண என்னையா பண்ணியிருக்கேன் இந்த பாட்டு, கோபம் வரும் எனக்கு. சரி, இந்த ப்ரொடியூசருக்கு பெனல்ட்டி கொடுக்கணும், இவன் வந்து அடுத்த படம் பண்ணக்கூடாது. ஸோ நான் வந்து ஐ வில் சார்ஜ் இன் சச் அ வே தட் ஹீ வில் நாட் மேக் அ ஃபில்ம் அகெயின். ஸோ ஐ ஃபெல்ட் சேட். பாவம் இளையராஜாவுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு பாட்டெல்லாம் பண்ணால் இவங்க வந்து சரியாகவே பண்ணுறதில்ல பாருங்கள். அண்ட் தேர்ஃபோர் ஹி லைக்ட் வித் சர்டன் டைரக்டர்ஸ். இவங்க நல்லா பண்ணுறாங்க, இந்த பாட்டு பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லா பிக்சரைஸ் பண்ணி கொடுக்கும். ஏன்னா சாங் ஹேஸ் டு பி பிக்சரைஸ்டு வெல். அவர் வந்து பாட்டு வந்து ரெக்கார்டு கொடுக்கல, ஃபார் பிக்சரைசேஷன். இந்த பல இயக்குநர்களுக்கு பணமே வாங்காமலாம் பண்ணியாற்றிருக்கேன். பட் நான் வந்து நான் போகலை. முதல்லையே போய்ட்டு ப்ளீஸ் என்ன படம் இல்லைப்பா, என்ன எதுக்கே வந்தேன்னு கேட்பார். நான் வந்து ஐ டென்ட் வாண்ட் ஏன்னா வைத்தி இருந்தார் எங்க கூட. வைத்தி ஃபஸ்ட்டு ஃபில்ம்லேருந்து வாண்டட் தங்கராஜ்லேருந்து எங்க கூட இருக்கார் அவர். அண்ட் வி டெவலப்ட் அ வெரி பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப். ஸோ எதுக்கு நான் போய் வைத்தி ஆல்சோ வில் கேட், என்ன ஏன் இளையராஜா சாப்பிட போகிறேன் நீ, நான் வரலையே யாரை கேட்பார் அவர். ஸோ சம்டைம்ஸ் ஃபில்ம் மேக்கிங் இஸ் லைக் அ ஃபேமிலி. அதே தர்மா தான் எனக்கு எல்லா படத்தையும் கேமராமேன், ராஜு தான் எடிட்டர். ஸோ தே ஆல் ஒர்க் வித் மீ, தே ஆல் வெயிட்டிங் ஃபார் மை நெக்ஸ்ட் ஃபில்ம். அண்ட் இட்ஸ் நான் எங்களுக்குள்ளேயே நிறைய லர்னிங் இருக்குல்ல. நான் எடிட்டர்கிட்ட கற்றுப்பேன், கேமராமேன்ட்டு நான் கொஞ்சம் கற்றுப்பேன், அவர் எங்கிட்ட கற்றுப்பார். ஸோ நான் வந்து அந்த 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 ஸ்கூல்லேருந்து எவ்ரி டைம் வி ஒர்க் வித் த சேம் யூனிட், அண்ட் தட் இஸ் ஹவ் இட் ஹேப்பன். ஸோ ராஜா சார் சரி ஓகே பாய் குட் பாய் சொல்லிட்டு he did not give an interview till the end. Now he is giving so many interviews. Every time I use his YouTube channel and he is speaking. It's so nice. I am very happy that at least he is speaking now and he is talking to so many people about cinema. அது ரொம்ப சந்தோஷம். இளையராஜா வந்து பேசுறது கேட்டது I always feel very happy because அவர் தான் one of the foundations of Tamil cinema. கமல்ஹாசனுடைய 2 குருமார்கள்னா, ஒன்று வந்து இயக்கத்தில் கே பாலச்சந்தர், நடிப்பில் நடிகர் திலகம் சிவாஜி. நடிகர் திலகம் சார் ஐ ஹவ் நாட் மெட் சிவாஜி, பட் ஐ ஹவ் மெட் கே பாலச்சந்தர். அவர் கூட நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அவர் எவ்வளோ படம் பார்த்துருக்காரு அவர். ஆமாம் அதோ அந்த அந்த படத்தில் அந்த கமல்ஹாசன் டைனோ நடு பாட்டிலேயே அந்த லேக்கில் மூன்று முடிச்சில் கீழே வந்துடுவார். பேர்ட்ஸ் வில் ஃப்ளை லைக் தட். ஸோ அது என்ன, அது வாட் இஸ் தட், அது என்ன சிக்னிஃபிகன்ஸ்? ஹிச்காக்கோட பேர்ட்ஸ் பார்த்துருக்கீங்களா? அங்கேருந்து இட்ஸ் அ ஸ்டோரி ஆஃப் பேர்ட்ஸ். எப்படி வந்து ஒரு மதர் ஃபாதர், ஹவு த மதர் லவ்ஸ் த சன் இன் லா,
அண்ட் டாட்டர் டஸ் நாட் வாண்ட் டு கம் இன்சைட். ஸோ அந்த பிரச்சனை தான். ஸோ அந்த பேர்ட்ஸ் இந்த படத்தில் வந்து இட்ஸ் அ ட்ரிபியூட் டு ஹிச்காக். வாவ். ஆனால் நம்ம அந்த படம் பார்க்கறது ஹிச்காக் பற்றி நினைக்கவே மாட்டோம். பட் தட் இஸ் த ஜீனியஸ் ஆஃப் பாலச்சந்தர். அந்த ஒரு கதையை வச்சுக்கிட்டு completely differently you'll imagine. And so cinematic, you know, his editing, his short composition, so cinematic, you know. Of course, அது வந்து நிறைய இன்ஸ்பிரேஷன் கம்ஸ் ஃப்ரம் அவர் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் அனந்து சார். அனந்து சார் நிறைய சொல்லிக் கொடுப்பார். இப்படிலாம் அந்த படத்தில் பார்த்தேன், குரோசாவா படத்தில் பார்த்தேன், ட்ரூஃபோர்ட் படத்தில் இப்படி பார்த்தேன்னு. இவருக்கு வந்து நிறைய, அண்ட் தே வில் ஆல்சோ கோ சி ஃபில்ம்ஸ். ஸோ தட் இன்டர்நேஷ்னல் சினிமா, குட் சினிமா, ஆர்ட் சினிமா, இது பார்க்கறது தான் குட். ஃபில்ம் லாங்குவேஜ் அங்கே தான் கற்றுக்கணும். இப்போ வந்து நீங்கள் சினிமா படத்துக்கு பாட்டு பாடுவீங்க, ஆனால் முதல்ல நீங்கள் சங்கீதம் கற்றுக்கிறது கிளாசிக்கல் மியூசிக் கற்றுக்கணும். அப்போ தான் இந்த ராகத்தில் வந்து இப்படி போய் அந்த ஆரோவணத்தை இப்படி இருக்கணும், அவரோவணத்தை இப்படி வரணும், அது முதல்ல புரிஞ்சிக்கணும். என்ன வேணால் பாடலான்னு இருக்கக்கூடாது இல்லை. ஸோ அது முதல்ல அந்த பாட்டு கற்றுக்கிட்டு இங்கே வாங்க. அண்ட் தட் இஸ் ஹவ் யூனோ கிரேட் சிங்கர்ஸ் லைக் யூனோ பி.சி. ஷூலா ஆல் ட்ரெயின்டு கிளாசிக்கல் சிங்கர்ஸ். எஸ்பிபி கிளாசிக்கல் சிங்கர் who comes into சீர்காழி கோவிந்த், great classical singer who comes into cinema. அப்போ தான் அவளுக்கு புரியும். அண்ட் அந்த மியூசிக் டைரக்டருக்கு கேட்குற விட இன்னும் கொஞ்சம் 2 ஸ்டெப் எடுத்து கொடுப்பாங்க. பிகாஸ் தே நோ த ராகம் வெரி வெல். ஸோ தேட் ஷுட் பி த குவாலிட்டி ஆஃப் சினிமா. நீங்கள் கேட்டிங்கன்னா இதுக்கு நான் 2 ஸ்டெப் ஜாஸ்தி கொடுக்குறேன் உங்களுக்கு. தட் ஷுட் பி த குட் சினிமா. அது வந்து ஆர்ட் சினிமா பார்த்தா தான் கிடைக்கும். அனந்தோட பழகிருக்கீங்களா? இல்லை சார், அவர் வந்து பழகிருக்கேன்னா அந்த ஃபிலிம் சொசைட்டி ஸ்க்ரீனிங்ஸில் பழகிருக்கோம், அவ்வளோதான். அங்கே வந்து அப்படி பேசிப்போம் கொஞ்சம். ஆனால் அவர் வந்து கொஞ்சம் இஸ் நாட் அ இம்மீடியட். ஆமாம், அப்படின்னா ரொம்ப கூச்ச. பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அருள்மொழி கூட எல்லாம் நிறைய பேசுவார் அவர். ஸோ அருள்மொழி கூட என்ன சார் அனந்து சார் அனந்து சொன்னார்னு சொல்லுவார். ஸோ ஹீ வில் ஸ்பீக் டு சர்டன் பீப்புள் ஒன்லி. அண்ட் அஃப்கோர்ஸ் பிகாஸ் அருள்மொழி மை அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபார் அ வெரி லாங் டைம். ஹீ ஒர்க் வித் ருத்ரையா. ஆமாம். ஸோ ருத்ரையா கேம்ப்லேருந்து வர. ஸோ ருத்ரையா அண்ட் அனந்து வர் க்ளோஸ் டு ஈச் அதர். ஸோ தேர்ஃபார் அந்த யூனிட் கனெக்ஷன் வந்து. ஸோ ஹீ ஹேட் வெரி செலக்ட் ஃப்ரெண்ட்ஸ். அனந்து ஹேட் வெரி செலக்ட் ஃப்ரெண்ட், வெரி ஃபியூ பீப்புள். அவங்க கூட தான் பேசி வருவார். ஸோ ஐ டிட் நாட் ஹேவ் மச் அவர் கூட பேச முடியல. கமல்ஹாசனுடன் உங்களுடைய முதல் சந்திப்பு எப்போ? மை ஃபர்ஸ்ட் மீட்டிங் வாஸ் இன் ஃபிலிம் ஸ்க்ரீனிங். ஐ திங்க் இட் வாஸ் அ பர்க்மேன் ஃபில்ம். சென்னை ஃபிலிம் சொசைட்டியில் அவர் அங்கே சந்தித்தேன். அப்புறம் கொஞ்சம் அப்படி இப்படிலாம் பேசினோம். அப்போ பட் த ரியல் ஃபார்மல் மீட்டிங் வாஸ் இன் 2009 when he called me and he said we will run a film screening course. Film screenplay writing course in IIT பேசிடுவோம், நீங்கள் தான் நடத்துகிறேன். வாவ், வெரி நைஸ், தேங்க்யூ சார், என்ன கிவிங் வித். அண்ட் he came on the stage, இன்ட்ரோடக்ஷன் டேயில் வந்து ஹரிஹரன் வந்து சினிமாவுக்கு துரோணாச்சாரியார் மாதிரி. துரோணாச்சாரியார் அவர் எல்லாம் சினிமா, வேர்ல்டு சினிமா பார்த்துருக்காரு அவர். கரெக்டாக அனலைஸ் பண்ணுவார். அவர்கிட்ட நிறைய கற்றுக்கலான்னு சொல்லி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டார். ஸோ தென் அங்கே தான் நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஷனில் வந்து சினிமா ஸ்டடீஸ்னு போனோம். யூ மஸ்ட் கெட் இன் டு சினிமா ஸ்டடீஸ். ஸோ தட் இஸ் வேர் வி கேம் அப் வித் த ட்ரூ ஐடியா தட் சினிமா புக்கெல்லாம் வந்து அந்த புக்கு படிச்சுட்டு நிறைய சினிமா பற்றி கற்றுக்கணும். ஆக்டரை பற்றியெல்லாம் கற்றுக்க தேவையில்லை. அதெல்லாம் மக்கள் ஹேவ் தியர் ஓன் ஐடியாஸ். ஸோ தட் இஸ் ஹவ் வி தென் ஐ ஸ்டார்டட் த ஃபிலிம் ஸ்கூல், எல்வி பிரசாத் அகாடமி. அங்கே ரெகுலராக வருவார். எங்கள் ஷூட்டிங்னா ஹீல் கம் அண்ட் மெனி டைம்ஸ் ஹீல் வாக் இன் டு மை ரூம் அண்ட் டு டிஸ்கஸ் சினிமா. இது பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இது பண்ணலாமா. யூனோ ஐ ஹவ் ஸ்போக்கன் டு மதுரை யூனிவர்சிட்டி, ஐ ஹவ் ஸ்போக்கன் டு தட் கேமரா, வீல் டூ தட் தேர், அங்கே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் வச்சுட்டு வருவார் என்கிட்ட. அண்ட் நானும் நிறைய தடவை சில படங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஐ வில் கோ டு ஹிம். சச் அ பிளசன்ட். அவர் கூட பேசுறதுன்னா பாப்பா, அவர் எல்லாத்தையும் கரைச்சி வச்சிருக்காரு. He has learnt everything. You know, he will quote you Karl Marx, he will quote you, you know, Sundarar, Nayanar, he will quote you Alvargal, everything quotation. Any subject. Anything you ask, he knows about it. So it was such a big learning experience from him, you know, so much to learn. But of course, he is also a businessman. I used to go and meet his older brother, Chandra Hassan Bape. அவர்கிட்ட போய் கேட்பேன். அவர் சொல்லுவார், ஹரி கொஞ்சம் ஃபில்ம் இன்ஸ்டியூட் தொடங்குப்பா, நீ இவரை கொஞ்சம் கொண்டு போ, தொடங்குவோம், நம்ம நிறைய டிமாண்ட் இருக்குது, ஆமாம் பண்ணோம் இந்த படத்தை முடிச்சிடுவோம், அந்த படத்தை முடிச்சிடுவோன்னு. He is only busy about their productions, you know. So Chandrahasan will tell me how to make a film, how to produce a film. அதை பற்றி நான் அவர் கூட நிறைய அதெல்லாம் I have quoted that also. So he was brought up, Kamal Hassan was brought up in an atmosphere of this kind of cinema, you know, where he was the baby, the குழந்தை, he is a baby cradle and he is also the senior. ரெண்டுமே he is playing a double role, you know, in the film. He was the most experienced actor. அப்போ அவர் மாதிரி ஒரு ஆக்டர் வந்து நீங்கள் படத்தில் காஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களோட 2வது படம், இவரோட வந்து 100 படம் பண்ணியாச்சு. அப்போ யார் சொன்ன பேச்சு கேட்கணும்? ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் மச் மோர் தென் யுவர்ஸ். இல்லை, ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மச் மோர். சொன்ன பேச்சு கேளு.
இப்போ இது எனக்கு நான் முதல்ல எப்போ கற்றுக்கிட்டேன்னா, என்னோட பாண்டட் தங்கராஜ் சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் படம் பண்ணியிருக்கேன். அது வந்து பழனியில் ஷூட்டிங். அப்போ வந்து பி சாந்தாராம் வந்து ஒரே ரிக்வெஸ்ட் தான், ஹரிஹரன், ஐ வாண்ட் யூ டு யூஸ் மை ஃப்ரெண்ட் நாகேஷ் இன் யுவர் ஃபில்ம். ஓகே சார். ஸோ he told him, please tell assistant production manager, please call up Nagesh sir, that Hariharan will come and meet him. ஸோ நாகேஷ் சாரை போய் பார்த்தேன். ஆமாம், சாந்தாராம் சார்ட்டு இந்த ஃபோன் வந்து உங்கள் படத்தில் நடிக்கணும்னு சொன்னார். அவர் நடிக்கணும் சார். சாந்தாராமுக்கு நாகேஷ்க்கு அந்த அளவு தொடர்பு இருந்ததா? ஆஃப்கோர்ஸ், அந்த தட் இஸ் த பியூட்டி ஆஃப் தோஸ் டைம்ஸ். தே ஹேவ் மெட் அண்ட் தோ நே ஈச் அதர். அண்ட் ஆஃப்கோர்ஸ் சாந்தாராம் நோஸ் தட் நாகேஷ் வில் லிசன் டு மீ. சி, அந்த மாதிரி மதிப்பு இருக்கு ஆளுக்கு. சாந்தாராமே சொல்கிறாருன்னா நான் எஸ் தான் சொல்லணும். நான் பெரிய சூப்பர் காமெடியனாக இருக்கலாம். ஸோ அப்போ டேட்ஸ் நான் சொன்னேன், இந்த டேட் நான் வந்துடுறேன், நான் பழனிக்கு வந்துடுறேன் சார், நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்கன்னு கேட்டேன். அவன் ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு எவ்வளோ சார், 5,000 rupees கொடுக்குது. 5,000 rupees he acted one whole role. Can you imagine? 3 days. 3 days 5,000 ரூபாய் தான். 5,000 ரூபாய். 3 days 5,000. So big superstar. For Shantaram sake. லொக்கேஷனில் வந்தார். நான் ஸ்கிரிப்ட் எல்லாம் பக்கா ஸ்க்ரீன் பிளேலாம் எழுதி வச்சுருக்கேன். ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் பிளே வந்து அவர் படிச்சு, அந்த லக்ஷ்மி டயலாக் ரைட்டர், ஸ்க்ரீன் பிளே எல்லாம் படிச்சுங்க. இதுதானா சீன்? ஆமாம் சார். ஓகே ரைட், நான் பார்த்துக்கிறேன், நோட். அண்ட் ஹீ ரோட் த சீன் இன் ஹிஸ் ஸ்டைல் அண்ட் ஹீ கோச்ட் எவ்ரிபடி. அண்ட் மை டயலாக் ரைட்டர், என்ன சார் இதெல்லாம் நம்மளாம் எழுதவே இல்லையே, சுமார் இதெல்லாம் எங்களுக்கு போனஸ். இது நாகேஷ் சார் இஸ் ரைட்டிங் அ பிராண்ட் நியூ சீன் ஃபார் மீ. சூப்பர். அவருடைய அனுபவம் எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் he throwing little things into the screen, you know. Wow, fantastic. ஒரு வந்து அது ஒரு மொட்டை குழந்தை தொலைஞ்சு போகுது. இந்த மொட்டை குழந்தை எங்கே இருக்கான்னு தேடு. அப்போ அதான் எங்கே அது மொட்டை திறந்து போகுது. ஸோ வந்து பலூன் கொண்டு பாட சொன்னார். ஸோ ஒரு பையன் வந்து பலூன் ஊதிட்டே கொடு, அது நீங்கள் நடுவில் பிடிச்சிங்க, நீ டோல் சம்படி, அது நடுவில் பிடிச்சிக்க. அப்போ வந்து இப்படி பண்ணிட்டுருக்கு, எங்கடையா மொட்டத்திலையா எங்கடா இருக்கான்னு. இப்போ இங்கே ஒரு பின் வச்சுட்ருக்காரு. அந்த பலூன் வெடிக்குது. ஐயோ என்ன ஆச்சு, இந்த குழந்தை என்ன போயிட்டா, அந்த பலூன் வெடிச்சுது. அண்ட் த ஹோல் ஆடியன்ஸ் தேர் லாஃப்ட், யூ நோ. தட் வாஸ் ஹிஸ் இனோவேஷன். அந்த மொட்டை தலை பலூன் தலை உடைக்கிறது, படா வெடிக்குது. அண்ட் ஹீ மேட் தட் சீன். ஸோ ஐ செட், ஐ எம் தேங்கிங் யூ ஸோ மச் சார். இதெல்லாம் நான் எழுதியதுக்கு மேலே நீங்கள் 10 மடங்கு ஜாஸ்தி கொடுத்துருக்கீங்க. ஸோ எவ்ரி சீன் ஹீ வில் இம்ப்ரவைஸ் அண்ட் கிவ் மீ சம்திங் நியூ, யூ நோ. தட் இஸ் ஒன்லி டைம் ஐ met a big star like Nagesh, you know. Otherwise, you know, I was out, as I told you, I'm in the periphery of the industry, watching. I was doing a lot of TV. First, இல்லை அது போன்ற கான்ட்ரிபியூஷன் தான் வந்து வேறு மாதிரி பார்வையாக பார்க்கப்படுது இப்போ. correct. தலையீடா. That is, you must not be mesmerized by them. இதெல்லாம் ஓகே, this is the industry. அதுக்கு வேண்டி நான் அங்கே ஒர்க் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒன் ஆஃப் மை பிக் கான்ட்ரிபியூஷன் இஸ் த ஃபர்ஸ்ட் காமெடி டிவி சீரியல் ஃபார் தூர்தர்ஷன் நான் தான் டைரக்ட் பண்ணேன். எஸ்வி சேகர் வச்சு வண்ண கோலங்கள். ஆமாம், that is my direction. சரி இது பண்ணுவோம், நல்லா பண்ணுவோம். ஸோ இது ஸ்டில் டுடே வண்ண கோலங்கள் இஸ் பீங் வாட்ச்ட் பை பீப்பிள், யூ நோ. ஆமாம், இட்ஸ் அ வெரி வெல் மேட் சீரியல், அ காமெடி சீரியல். எஸ்வி சேகர், குட்டி பத்மினி and Gopu Babu wrote the dialogues on. But how to conceive a comedy scene, that was left to me. அதெல்லாம் ஹரி சார் நீங்கள் பார்த்துங்க. Now I said, this இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நான் for me தானே பெனிஃபிட். Ultimately I am the beneficiary. Ultimately cinema is all about learning, you know. எங்கே இவ்வளோ கற்றுக்க முடியுமோ அதுதான் முக்கியம். Take everybody's contribution into the movie. Everybody say, I don't care whether I have made crores or rupees. It doesn't matter to me. Another person I am a big fan of in Tamil film industry is Singizam Srinivasara. அவர் இப்போ நான் go meet him at least once a year. I will go to his house. இன்னும் சினிமா பற்றி எவ்வளோ அழகாக பேசுவார். ஃபுல் ஆஃப் ஜாய். ஹரி படம் பண்ணுவார், let us do. இன்னைக்கு வித் தட் பேக் எல்லாம் வச்சுக்கிட்டு அவர் படம் பண்ணிருக்காரு. ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட் பண்ணணும்னு ஐடியா வச்சிருக்காரு, சொல்லிட்டு இருக்காரு அவங்கள்ட்ட. பண்ணணும், பட் ஐ திங்க் ஐ வாண்ட் டு ஹெல்ப் ஹிம், பட் ஐ டோன்ட் நோ ஹவு டு ஹெல்ப் ஹிம், யூ நோ. பட் ஹீ இஸ் another brilliant man, you know. நோ டவுட். Brilliant. How to organize a story into multiple components, அது எல்லாத்தையும் வச்சு ஒரு படமாக கொண்டு வருது. இது ஜீனியஸ், you know. Singizam Srinivasara is genius. So he is another big friend I have met, you know. A wonderful man, I know. கமல்ஹாசனை பற்றி புத்தகம் எழுதணுன்ற எண்ணம் எப்போ உங்களுக்கு வந்து? இது இந்த ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் கோர்ஸில். ஆனால் இட் டுக் 3 more years. ஏன்னா இந்த படத்தை பற்றி நான் எழுதுவேன்னு நான் சிந்திக்கவே இல்லை. தட் இஸ் சகலகலாவல்லாம். இட்ஸ் a very new angle. How to understand Kamal Hassan in சகலகலாவல்லாம். கமல்ஹாசன் அரசியலுக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணம் இந்த விஸ்வரூபன் திரைப்படத்தின் போது அவருக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஏற்பட்ட ஒரு கான்ஃப்ளிக்ட் தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. There is no doubt that these people have to be taught a lesson.
கமல்ஹாசனுடைய வெற்றியில் ரஜினிகாந்தனுடைய பங்கு எந்த அளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆஃப்டர் தி ஃபினிஷ் பாலச்சந்தர் பீரியட்லாம் முடிஞ்ச பிறகு கமல் வந்து அதுக்குள்ளேயும் ஒரு 50 படம் பண்ணியாச்சு. உனக்கு இன்னும் லைஃப் வேணும்னா கூட நடிக்காது. ஸோ இது வந்து ஒரு நல்ல கேம் தே பிளேட். இந்த கமல்ஹாசனை பற்றி புத்தகம் இந்த மாதிரி ரஜினிகாந்தை பற்றி புத்தகம் எழுதணும்னு ஏன் தோணுது உங்களுக்கு? அஃப்கோர்ஸ் என்ன பிரச்சனைனா டெல் யூ ஆனஸ்ட்லி, பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.